ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நம்ம அவளோட எதிர்பார்த்த இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கு பயங்கர ஆசமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டாஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடாக இருக்கட்டும், சும்மா ஜாலியாகவும் ஃபன்னாகவும் தான் வந்து இருக்க போகுது. எந்த வெஞ்சன்ஸும் வன்மமும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இவங்க அவங்கள அடிக்கிறது, அவங்க இவங்களை திட்டுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோவில் எதை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் கோல்? உங்களுடைய கோல் என்னங்க? இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க உள்ள. ஸோ அதன் காரணமாக உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதில் விக்ரம் சொன்ன ஆன்சர் வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் அவர் சொன்னாரே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து சொல்கிறாங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம் போடணும், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவீனா சொல்கிறாங்க. ஸோ அப்போது ரொம்பவே புகழ்ச்சி பயங்கரமாக பண்ணுறாப்புல கமல் சார். அப்படின்னா இப்படி பேபி டால் மாதிரி இப்படி ஒரு போஸ், இப்படி ஒரு போஸ், இப்படி ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனோட ஒரு சிரிப்போட சந்தோஷத்தோடு வந்து சொல்லியிருந்தாப்புல. அது பார்க்க பயங்கர சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதுக்கப்புறம் விசித்ரா மேம், சார் என்னுடைய வாழ்நாளிலே நான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இது வரைக்கும் நான் பண்ணவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கமல் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை. ஆனால் இப்போ அது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். யூ ஹேவ் டு பி கிரியேட் யுவர் ஓன். அவ்வளோதான், உங்களுடைய கேரக்டரை நீங்கள் புதுசாக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து பயங்கரமாக மெருகேற்றி விட்டுருக்காப்புல. அதுக்கப்புறமா விக்ரம், ஓகேங்களா, டைட்டில் வின்னர் விக்ரம் இன்றைக்கி வந்து எவிக்ட் ஆகிட்டார். பட் இருந்தாலும் இன்றைக்கி அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லைனாலும் நிறைய ஏட்டர்ஸ் வந்து அவர் ட்ரோல் கூட பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் அவரோட கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வேறு லெவல். டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இருக்கட்டும், இன்றைக்கி அவர் கமல் சாருக்கு வந்து சொன்ன பதிலாக இருக்கட்டும், ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலில் இருக்குது. அது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கோல் என்ன விக்ரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் இது எனக்கு தெரியல, சொல்லலாமா என்னன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சொன்னாலே கொஞ்சம் ஓவராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு வந்து உங்களை மிஞ்சணும் அப்படின்னு ஒரு ஆசை சார் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இட்ஸ் மீன்ஸ் கமல்ஹாசன் சார் அண்ட் உலகநாயகன் சாரை விட அதிகமாக நடித்து பயங்கரமாக புகழ் பெற்று விக்ரம் அவர்கள் விரைவில் வருவார் என்பதை நானும் நம்புகிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கான்ஃபிடென்ட் தாங்க. கான்ஃபிடென்ட் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் எஃபெக்ட்டும் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான முன்னேற்றம் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் அந்த முன்னேற்றம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் செஞ்சீங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.